அவங்க ஜெனரேஷன் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்ததும் அவங்களுடைய உழைப்பையும் தியாகத்தையும் கொள்கை உணர்வையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போகணும்னு தலைவர் கலைஞர் அவர்கள் சிந்தித்து எண்ணி உருவாக்குனதுதான் இந்த இளைஞரணி. 1980 ஜூலை 20 மதுரை ஜான்சி ராணி பூங்காவில் இளைஞரணியை தொடங்கினோம். அந்த கூட்டத்தில் பேசின தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார், சோதனைகள், வேதனைகள், தோல்விகள், அடக்குமுறைகள், சிறைச்சாலைகள், சித்திரவதைகள் எல்லாம் படைகூட்டி வந்தாலும் இந்த கழகம் அசைந்து விடாமல், தொலைந்து விடாமல், மறைந்து விடாமல் ஒளிவிட்டு கொண்டிருக்கக்கூடிய அடித்தளம் நம்முடைய அமைப்பு முறை. அதோட நம்முடைய லட்சிய பயணம் சேர்ந்து தொடரும்னு முழங்கினார். இளைஞரணிய அறிவிச்சிட்டோம்னு சும்மா இருந்துடல, இதுக்கான கட்டமைப்பை பலப்படுத்தணும்னு முதல்ல ஐவர் குழுவை ஏற்படுத்தினார். அதற்கடுத்து 7 பேர் கொண்ட குழுவை தலைமை கழகம் நியமித்தது. அந்த குழுவில் நான் ஒருவன். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கஜித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருச்சி சிவா, வாலாஜா ஹசேன், பரிதி இளம்பழுதி, தாரைமணியன், ஜெயம் ஜூலியஸ், பஞ்சவர்ணம் ஆகியோரெல்லாம் இருந்தோம். நாங்களெல்லாம் தமிழ்நாடு முழுக்க ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக, தெரு தெருவாக போனோம். இளைஞர்களை சந்திச்சோம். கழகத்தோட கொள்கைகளை எல்லாம் எடுத்து சொன்னோம். தந்தை பெரியார் மன்றம், அறிஞர் அண்ணா மன்றம், சிட்டிபாபு மன்றம், எம்ஆர் ராதா மன்றம், சத்தியவாணி முத்து மன்றம், கலைஞர் படிப்பகம், அஞ்சுகம் படிப்பகம், டாக்டர் நடேசனார் படிப்பகம், TM நாயர் வாசகர் வட்டம், சர்பேட்டி தியாகராயர் வாசகர் வட்டம்னு ஊர் ஊராக சென்று மன்றங்களை அமைச்சோம். கொள்கைகளை கூறுபடுத்தியது மட்டும் இல்ல, மக்களையும் சந்திச்சு கழகத்தை வளர்த்தோம். இந்த பயணத்தில் நாங்கள் சந்திக்காத சோதனைகளே இல்லை, துன்பங்களே இல்லை, துரோகங்களே இல்லை. அத்தனையும் தாண்டி கழகத்தோட லட்சிய பயணத்துக்கு துணை நின்றது நாங்கள் வளர்த்த இளைஞரணி. இப்போ அந்த பணியை தம்பி உதயநிதி கிட்டையும் உங்ககிட்டையும் ஒப்படைச்சிருக்கிறோம். அவரும் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்து இன்னும் பவர்ஃபுல்லா செயல்படுறாரு. இன்னும் சொல்லணும்னா இறங்கி அடிக்கிறாரு. கொள்கை எதிரிகள் உதயநிதி மோஸ்ட் டேஞ்சரஸ் புலம்புறாங்க. அந்த அளவுக்கு கொள்கையில ஸ்ட்ராங்கா இருக்காரு. கழகத்துக்கு எது தேவை என்று உணர்ந்து செயல்படுகிறார் உதயநிதி. முதல்ல அணியோட கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னு லட்சக்கணக்கான இளைஞர்களை கழகத்தில் சேர்த்தார். அடுத்து அவங்களை கொள்கை ரீதியா ஸ்ட்ராங்கா ஆக்கணும்னு பாசறை கூட்டங்களை நடத்தினார். அடுத்து நம்மளோட கொள்கையில இன்னைக்கு இருக்கிற தலைமுறையினரும் புரிஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக புது பேச்சாளர்கள் அவசியம்னு உணர்ந்து ஃபர்ஸ்ட் செட்டில் 200 பேரை உருவாக்கினார். அவங்க பேச்சையெல்லாம் கழக மேடையில் கேட்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்து இளைஞர்களான நீங்க இன்னும் ஷார்ப்பா பேச, ஸ்ட்ராங்கா களமாட நிறைய புத்தகங்கள் உருவாகணும். அதுக்காக முத்தமிழ் அறிஞர் பேரில் பதிப்பகம் தொடங்கினார். சரி, இதெல்லாம் செஞ்சுட்டோம்னு சும்மா இருக்கல. இதெல்லாம் உங்களுக்கு சேரணும்னு அறிவு திருவிழா நடத்துறார். பல இடங்களில் லைப்ரரி ஆரம்பிக்கிறார். இதுதான் ஒரு பொலிட்டிஷியனுக்கு குவாலிட்டி. சரி, உதயநிதி விளம்பரம் செய்கிறாரு அப்படின்னா அடுத்து நீங்க என்ன செய்யணும்?
அதை பற்றி கூட உதயநிதி இங்கே சொன்னார். நம்மளோட லெகசியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். கழகத்தை வளர்க்கிற பணியில, கொள்கை விதைக்கிற பணிகளை ஈடுபடணும். காலையில் முரசொலி படித்த பிறகு அதில் வெளியாகி இருக்கக்கூடிய கட்டுரைகள், கருத்துக்கள், தலையங்கங்கள், திராவிட இயக்க பார்வைகள்னு எல்லாவற்றையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேருங்க. அது எல்லாத்தையும் சுருக்கமாக இன்றைய இளைஞர்களுக்கு புரிகிற வரையில் கிரியேட்டிவாக மாற்றி உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலில் பேசி எழுதி கொண்டு போங்க. அவங்களுக்கு விழிப்புணர்வையும் தெளிவையும் ஏற்படுத்தி தமிழ்நாட்டை உயர்த்தக்கூடிய கழகத்தின் பாதையில் அவங்களை கொண்டு வரணும். இன்னைக்கு தொழில்நுட்பம் எவ்வளவோ பெருகிடுச்சு, அந்த அளவுக்கு உங்களுடைய கடமையும் பெருகிடுச்சு.